நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளம்ஸ் ஏர் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஏர் ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது, அதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தோம்னா கடைசியாக டாக்ஸ் ஏர் ட்ராப் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. வர 26ஆம் தேதியிலேருந்து ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா வருது. இப்போ அவங்களோட அஃபிஷியல் அப்டேட்டில் என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா, நீங்கள் வேலெட்டுக்கு கிளைம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு கிளைம் பண்ணாலும் சரி, நீங்கள் பார்த்தோம்னா இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த கிளைம் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம டெலிகிராம் சேனலில் இதை பற்றி நிறைய தடவை போஸ்ட் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணி பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது அந்த டயத்தில் பீக்கில் போகிற நேரத்தில் செல் பண்ணிடுங்க. சரியா? மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வந்துச்சுனாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாத நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏர்ட்ராப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் சேனலில் நான் போடுற ஏர்ட்ராப் எல்லாமே 100% கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற உறுதியை என்னால் கொடுக்க முடியாட்டினாலும், என்னோடய சைட்லேருந்து எப்போவுமே பெஸ்ட்டான ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே தான் இந்த வீடியோலையுமே நான் செலக்ட் பண்ணி இந்த பிளம்ஸ் ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப் பற்றின சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். இதில் பார்த்தோம்னா அவங்க அஃபிஷியல் ட்விட்டரில் அவங்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணதில் அவங்க போஸ்ட் பண்ணதாக தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பை த வே, மோஸ்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் பிளம், அதாவது பார்த்தோம்னா இந்த பிளம் ஏர்ட்ராப்பில் அட்டன் பண்ணி யார் ரொம்ப அதிகமான ஆக்டிவில் இருக்காங்களோ அவங்களுக்கு டாக்ஸ் காயின் ஏற்கனவே ஏர்ட்ராப் பார்த்தீங்களா, நாங்களும் பார்த்தோம்னா டாக்ஸ் ஏர்ட்ராப்பை தர்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா பைனான்ஸில் லிஸ்ட் ஆனதுக்கான ஒரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணி முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் யாருமே டாக்ஸ் ஃபார்ம் பண்ணவும் முடியாது, கிளைம் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இனிமேல் வேணும்னா எக்ஸ்சேஞ்சில் தான் பை பண்ணிக்கிடணும் காசு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, அடுத்து பார்த்தோம்னா டாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிளம்ஸோட ட்ராப் பார்த்தோம்னா ஜூன், அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அவரும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறாப்புல. இதுதான் நண்பா இதில் இருக்கிற விஷயங்கள். நீங்களுமே இவங்க அஃபிஷியல் ட்விட்டரை ஃபாலோ பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் நண்பா. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உள்ள உங்களுக்கு வரும்போது எப்படி உங்கள் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மொதல் வரும்போது உங்களுக்கு 10 பிளம்ஸ் பாயிண்ட்டும் 5 ப்ளே பாசஸ்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை கண்டினியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோம்னா ஏர்ட்ராப் டெய்லி நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாகின் ரிவார்டும், இதில் பார்த்தோம்னா நிறையா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கான அதுக்கும் ஒரு ரிவார்டும், அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பாஸை வச்சு கேமும் விளாண்டுக்கலாம் நண்பா. அந்த கேம் பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கொடுக்காங்க. இது எல்லாமே தற்சமயத்துக்கு எல்லாமே கிளைம் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இது ஃபியூச்சரில் எந்த மாதிரி லிஸ்ட் ஆகுது, இல்லை மேற்படி எப்படி கிளைம் பண்ணலாம், அது மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏற்கனவே டான் கீப்பர் வேலட் அப்படிங்கிற ஒரு வேலட் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்ற ஏர்ட்ராப்புக்கு. அதே வேலட்டை இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியது வரும். ப்ளே ஸ்டோரில் போய் டான் கீப்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா வரும். அதோட லோகோ இந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பாஸ் ப்ரைஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்து சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். இதோட இன்டர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நண்பா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா 510 பிளம்ஸ் அப்படிங்கிற காயின் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தோன்னா இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு முன்னாடி இப்படி வந்தோடனே இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா காட்டும். ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்காவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். 8 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபார்மிங் ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் அடுத்து உங்களுக்கு யாவை வரும்போது ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் ஆப்ஷன் உங்களை போய் இதில் உங்களால் என்னென்ன பண்ண முடிஞ்சதோ இதில் இருந்து வேறு ஏர் ட்ராப்புக்குமே இவங்க பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் அட்டன் பண்ண வச்சோம்னா இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனதாக கணக்கில் எடுத்துக்கிட்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எல்லா சோஷியல் மீடியாவில் உள்ள மாதிரி தான். எங்களோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு இவ்வளோ ரிவார்டு. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், அதுக்கு இவ்வளோ ரிவார்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு ரிவார்டுங்கிற மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா சோஷியல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. இதையுமே உங்களால் எது முடிக்க முடியுதோ நீங்கள் முடிச்சு வச்சு எந்த அளவுக்கு உங்ககிட்ட இந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா நாளை பின்ன லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண முடிஞ்சால் ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போனோம்னா அது காப்பி லிங்க்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாருக்காவது ரெஃபர் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. அவ்வளோ 2 விஷயத்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேலட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு லைவில் ஒருக்கா பண்ணி காட்டிக்கிறேன். அதை கனெக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுமே செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருமே இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்ட் வேலட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து டெலிகிராம் வேலெட்டை கனெக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து டான் கீப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டான் கீப்பர் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். டான் கீப்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். அதோட ஃபஸ்ட்டு J1KTன்னு எனக்கு முடியுதா, அதே மாதிரி இதிலேயே J1KTன்னு இருக்குது. அந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கனெக்ட் வேலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா நான் கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த பாஸ்வேர்டு பின்னு கேட்கும், அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டெலிகிராம் சேனலுக்குள்ளே வந்து வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா என்னோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் காட்டுற கரெக்டாக அந்த J1KTன்னு முடிகிற அட்ரஸ் இதுலேயும் காட்டுதான்னு வந்து பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஆக்டிவ்னு போட்டு இருக்குது. அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு தடவை கனெக்ட் பண்ணது அது அப்படியே அந்த அட்ரஸை பெர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிடணும். மேற்கொண்டு இந்த ப்ளம்ஸ் வேலெட்டு இல்லை வேலெட்டு கனெக்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்கள் வந்து வரும்போது நான் உங்களுக்கு வந்து பார்த்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு இதில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ப்ளே பாஸ் வச்சு எப்படி கேம் விளாட்றது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம டான் கீப்பர் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து கனெக்டட்னு சொல்லியிருக்கோம். அந்த கனெக்டடை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதே வேலெட்டை தான் நம்ம ஹாம்ஸ்டர் காம்பேட் ஏர்ட்ராப்புக்கும் நான் கொடுத்துருக்கேன், டாக்ஸ் ஏர்ட்ராப்புக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளம்ஸ் ஏர்ட்ராப்புக்கும் நான் இதை கொடுத்துருக்கேன்னா கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ்னு சொல்லி வந்துருச்சு. இப்படி உங்களுக்கு லைவில் வந்துருச்சுன்னா இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா. இப்போதைக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ளே பாஸ் வச்சு எப்படி கேம் விளாட்றதுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்படியே நீங்கள் உங்கள் இன்டர்ஃபேஸில் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராப் கேம்னு சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ளே பாஸ் இருக்குது சரியா. இப்போ அது ப்ளேங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாது. மேலேருந்து பார்த்தோம்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒரு இலை மாதிரி இருக்குல்ல, அந்த இலை மாதிரி மேலேருந்து பார்த்தீங்கன்னா விழுவோம். உங்களால் எந்த அளவுக்கு அந்த இலையை நீங்கள் வேகமாக கிளிக் பண்ணுறீங்களோ அத்தனை பாயிண்ட்டு இவ்வளோ செகண்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணுறீங்களோ அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சின்ன கேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நண்பா மேலேருந்து விழுவும் போது ஒரு வெடி படம் மாதிரி என்னத்தையாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டம்முன்னு வெடிச்சு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். அதனால் கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இலையை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதேமாதிரி மேலேருந்து உழுவும் போதே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு ஐஸ் படம் போட்ட மாதிரி ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 செகண்டுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அதாவது மேலேருந்து உழுகாமல் எல்லாம் ஒரே இடத்துல நிற்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மடன்னு கிளிக் பண்ணி நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவில் ப்ளே பண்ணி காட்டுறேன், எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ப்ளே வந்து கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உழுவுது, வேகமாக உழுவுது. நம்ம இருங்க அந்த படம் அந்த இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் படம் போட்ட மாதிரி ஒரு இது கண்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா பாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வந்து மாற்றி கிளிக் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே அவ்வளோதான் அந்த மாற்றி கிளிக் பண்ணி அந்த மாதிரி தான் வரும். இப்போ ஒரு ஐஸ் படம் மாதிரி ஒன்று வந்துச்சு, அதை நான் கிளிக் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கும். 11 செகண்ட் இந்த மாதிரி 10 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஐஸ் படத்தை கிளிக் பண்ணேன்னா அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாம் படத்தை மட்டும் மாற்றி கிளிக் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஐஸ் வந்துச்சுன்னா விடாமல் பார்த்து அது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். எவ்வளோ இன்னும் 2 செகண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அந்த பாம்பை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ மைனஸில் போகுது பாருங்கள். அதாவது நான் நிறையா பாயிண்ட் எடுத்தேன், நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பாம்பு படத்தை நான் கிளிக் பண்ணேன்னா டம்முன்னு வெடிச்சு நமக்கிட்ட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போயிடும். அப்படிங்கிறனால கரெக்டாக அந்த பாம்பை கிளிக் பண்ணாமல் பார்த்து அந்த ப்ளே பாஸை வச்சு நம்ம கரெக்டாக அந்த இலையை மட்டும் கிளிக் பண்ணி இல்லை இந்த ஃப்ரீஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கிளிக் பண்ணி நம்ம நீங்கள் மற்றதை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அமௌண்ட்டாக வரும். நம்ம இதுதான் இதில் இருக்கிற விஷயம். இதில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஃபார்மிங் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளே பாஸ் வச்சு இந்த கேமும் நீங்கள் விளாடுங்க. நிறையா முடிஞ்ச அளவுக்கு ப்ளம்மை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மேற்படி அப்டேட் வரும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஏர்ட்ராப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி வைங்க. மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இல்லை ஒரே வீட்லேயே உங்கள் 2-3 பேர் ஃபோன் இருக்குது, இல்லை 2-3 டெலிகிராம் வேலட் இருக்குன்னா அதுலேயும் அட்டன் பண்ணி வைங்க. ஏன்னா இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காசு போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அட்டன் பண்ணி வைப்போம், வந்துச்சுன்னா பெரிய லெவலில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட், ஓகே. நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். தேங்க்யூ, பார்ப்போம்.